வணக்கம் நண்பர்களே. நாம் அன்றைக்கி கேரளா லாட்டரியில் 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் என்ன ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இன்றைக்கி நமக்கு மேனுவலாக யாருமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால் நம்ம வீடியோ காலையில் இன்றைக்கி எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியலை. பேர் 1 மணி ரிசல்ட்டு 1 மணிக்கு வந்த ரிசல்ட்டில் வச்சு அவங்க இன்றைக்கி ரிசல்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் சில நீங்கள் பார்க்குறவங்க சிலர் டீரில் ரிசல்ட் என்னென்ன வருதுன்னு பார்த்துக்குங்க. 2 மணி, 1 மணி, அப்புறம் மிஷின் நம்பர் 2:30 மணி, இதெல்லாம் வர்ற நம்பர் என்ன வருதுன்னு பார்த்துங்க. அதை வச்சு மேட்ச் பண்ணி ரிசல்ட்டு இறங்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். ஃபஸ்ட்டு 5ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க, 2வது 3, அடுத்து 8, திருப்பி 5. சரிங்களா? 5, 3, 8, 5. அவங்க எடுத்த நம்பர் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், திருப்பி மொதல் நம்பர், 2 நம்பர் சேம், அப்படி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதுதான் ஃபார்முலா. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம அடுத்து நம்பர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நாளைக்கு ரிசல்ட் என்ன இறங்கும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தவங்க கொடுத்துருக்க கிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருவோம். நம்ம நாளைக்கு ஒருவேளை சரியான நம்பர் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு தேதி 8ஆம் தேதி ஆங்கிலத்துக்கு, மலையாளத்துக்கு தேதி 23. அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு 22 இருக்குது, 22 ஒன்று இருக்குது, 33 ஒன்று இருக்குது, இங்கே 17 இருக்குது, 4 இருக்குது. இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு கூட தேதியிலேருந்து நம்பர் எடுத்து தான் வச்சுருந்தாங்க. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 5ஆம் நம்பரு, அடுத்து 3, 8, பழையபடி 5. சரிங்களா? அப்போ 4 நம்பரும் அந்த தேதிக்குள்ளே இருக்குது. அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு எப்படி கொண்டு வருவாங்க? மலையாளத்தில் தேதி 23, தமிழுக்கு தேதி 23, நட்சத்திரத்தில் 22ஆம் நம்பர் இருக்குது, ஒரு 33 இருக்குது, ஒரு 17 இருக்குது, ஒரு 4ஆம் நம்பர் இருக்குது. இந்த நம்பர்லாம் பார்த்துங்க. இந்த நம்பர் அதிகமாக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போது நாளைக்கு இன்னொருத்தவங்க கொடுத்த கெஸ்ஸிங்கை வச்சு நம்ம இந்த நம்பர்லேருந்து எப்படி எடுக்குது அப்படின்னு பார்ப்போம். இவங்க ஏற்கனவே ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துறாங்க. 0, 44, 2 அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த 4ங்கிறது 2ம் சேமாக வந்திருக்குது. இந்த இடத்துல 4 இறங்காது, அதுக்கு பதில் 0 அல்லது 2 இறங்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இவங்க 8ஆம் தேதிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 0, 8, 8, 8. அப்போது நாளைக்கு 4 நம்பரில் ஒரே ஒரு நம்பர் 3 தடவை இறங்க போகுது. நல்லா புரிஞ்சுங்க. நாளைக்கு 8ஆம் தேதி, அதில் 8ஆம் தேதியில் ஒரே ஒரு நம்பர் 3 தடவை இறங்க போகுது. நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி 0, 44, 2ல் இந்த நம்பர் இறங்கலை, ஆனால் அதுக்கு பதில் 2, 2 இறங்கிச்சு. 7, 2, 2, 722 இறங்கிச்சு. அப்போ இவங்க சொல்கிற இந்த 3, 8ல் 3, 8 இறங்காது. அதுக்கு பதில் 3 நம்பர் இறங்கும், இந்த 0 நம்பர் இறங்கும். 0 நம்பர் இறங்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய யூகம் மட்டுமே. சரிங்களா? ஏன்னா முதல்ல வச்சுருந்த நம்பரை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேஷன் எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த தேதி எடுத்துங்க. தேதியில் 08, 09, 20, 24. நம்ம கணக்குப்படி 3 நம்பர் இறங்கணும். 3 நம்பரு ஒரே நம்பராக இருக்கணும். அது 0வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டேட்டில் பார்த்துட்டிங்கன்னா 3 0 இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 3 0 இருக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா, 3 0 இறங்கிச்சுன்னா இன்னும் ஒரு நம்பர் மட்டும்தான் நமக்கு தெரியணும். 4 டிஜிட்டில் இன்னும் ஒரு நம்பர் மட்டும்தான் நமக்கு தெரியணும். அந்த ஒரு நம்பர் இந்த 8ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 8ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம். இந்த டேட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த நம்பர் வரணும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. நாளைக்கு ரிசல்ட்டு அதாவது DABC 4 போர்டில் இப்படி 3 0 இறங்கலாம், இப்படி 3 0 இறங்கலாம், இப்படி 3 0 இறங்கலாம், இப்படி 3 0 இறங்கலாம். 0, 2, 6, 9. நம்ம அப்போ ஏற்கனவே அங்கே பார்த்துட்டோம் 3 0 இறங்க போகுது அப்படின்னு நம்ம கணிச்சிருக்கிறோம். மீதி 3 நம்பரில்
2 6 9 3 நம்பரில் ஒரு நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 7 6 0 கொடுத்துருக்காங்க. 3 0 இருந்துச்சுன்னா 2 7 6, அங்கே பார்த்தது 2 6 9, அப்போ 7 இல்லை, 2 அல்லது 6. ரெண்டாவது நம்பர் 2 அல்லது 6 தான் இறங்கணும். இவங்க கொடுத்தது படி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வந்து ஒருவேளை 3 0க்கு பதில் 3 8 இறங்கலாம். 3 8 இறங்கி இந்த சைடு 2 இறங்கலாம். எப்படின்னா இந்த 1 + 7 8, இந்த 8 அப்படியே இறங்கும். 9 - 1 8 அப்படியே இறங்கும். 1 + 1 2. சரிங்களா? அப்போ நம்ம அங்கே பார்த்தது வந்து 3 0 பார்த்துருக்கோம். 3 8ம் இறங்கலாம். இறங்குச்சுன்னா முன்னாடி இறங்கணும். 3 0 2 அல்லது 3 8 2 இப்படி இறங்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய சிம்பிள்லேருந்து நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். சரிங்களா? அதையும் போக நாளைக்கு ஏதாவது நமக்கு மேனுவல் கால்குலேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக நாம் சரியான திசையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் 4 டிஜிட் இறங்கியே தீரும். நம்ம கால்குலேஷன் வந்து வெற்றி பெற்றே தீரும். நன்றி.